Dinamalar Cricket Festival presented by SPR India, Market of India. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். சீசன் ஆரம்பிச்சோம் மாசா. ஆனா இப்ப டேபிள்ல இருக்கோம் லாஸ்டான்னு சொல்லக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸும் தோத்தது என்னமோ ஒரு மேட்ச் அதுல மொத்தமானமும் போச்சுன்னு சொல்லக்கூடிய சிஎஸ்கே வந்து இன்னைக்கு மேட்ச்ல மோதுறாங்க. இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்க போவது யார்? சிங்கம்பட்டி சூப்பர் கிங்ஸா ராஜபாளையம் ராயல்ஸா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வணக்கம் ஐடியர் மக்களே, இது தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை SPR சிட்டி. இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்க போவது யாரு அப்படின்னு ஸ்டார்டிங்ல நீ எப்படிதான் சொல்ல போறது இல்ல. ஸோ ப்ராபபிள் 11 ரெண்டு டீம்லயும் யாருப்பா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது சிஎஸ்கே நீங்க கெட்டவங்கன்னு நாங்க ரொம்ப கெட்டவங்க, நீங்க மிடில் ஆர்டர் மோசமானீங்கன்னா நாங்க ரொம்ப கேவலமா ஆடுவோம், நீங்க ஸ்பின் நல்லா போட்டீங்கன்னா நாங்க சுமாரா தான் போடுவோம்னு சொல்லக்கூடியதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்குவாடு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை அப்படின்றதுதான் வந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம். பசுமாட்டை வித்து அந்த காசுக்கு பால் பாக்கெட் வாங்கின கதையா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து இந்த ஆக்ஷன்ல வந்து பிற முக்கியமான நல்ல நல்ல பிளேயர்ஸ் லைக் ட்ரெண்ட் போல்டு, ஜாஸ் பட்லர் எல்லாம் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷனே இல்லாத டீம் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ வந்து ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஆட போறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன கேப்டனா போட்டாதான் நான் நல்லா ஆடுவேன்னு சொல்லக்கூடிய சஞ்சு சாம்சனும் யஷ்வாலும் தான் ஆடுவாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல ஓப்பனிங் தராத வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சக்திமானே சப்ஸ்டியூட்டா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்தாலும் அவங்களை காப்பாற்ற முடியாதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ வந்து இவங்க நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆகணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ரியான் பராக், அதாவது இந்த மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச்ல அவர் வந்து ரியான் பராக்கை கேப்டனா போட்டிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். மேபி அது 3 மேட்ச்ல 2 மேட்ச் கவுஹாத்தில நடக்குது. ஸோ ஹோம் கிரவுண்ட் அவருக்கு. அசாம் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபில கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அசாம்ல இருந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்த மொதல் பிளேயரும் அவர் தான்றதுனால ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கும் விதமா கூட அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி கொடுத்துருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபுல்ஃபில்டு பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து வரலன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன்சி நல்லா சரியா பண்ணலன்னு தான் சொல்றாங்க. பிளஸ் வந்து போலிங் நல்லா போடுவார், அதுவும் சரியா இல்லை, பேட்டிங்கும் ப்ராப்பரா இல்லை அப்படின்றது தான் வந்து ஒரு குற்றச்சாட்டு. அதெல்லாம் இந்த மேட்ச்ல ரெட்டிஃபை பண்ணிட்டு வருவாரான்றதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் போலர்ஸ் அசரங்காவும் தீக்ஷனாவும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஆருக்கு ஒரு நல்ல ஆறுதலை தரக்கூடியவங்க. மற்றபடி ஃபாஸ்ட் போலிங் எடுத்தீங்கன்னா ஃபருக்கியா இருக்கட்டும், வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா ஆகட்டும், யாரும் வந்து பெருசா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இது வரைக்கும் மேட்ச்ல கொடுக்கல. சிஎஸ்கே ஸ்குவாடை வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் இருக்காம போன மேட்ச்ல எப்படி ஆனாலும் அதே மாதிரி தான் ஆடுவாங்க நினைக்கிறேன். என்னப்பா சொல்றேன், அப்படி ஆனா வழங்க மாட்டாங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்றது? மற்ற டீம் மாதிரி, அதாவது பஞ்சாப் டெல்லி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5ல நல்லா ஆடக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஆக்ஷன்ல இவங்க எடுக்கவே இல்லை. எடுத்தாலும் பெஞ்சில் தான் உட்கார வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதை மாத்தாத வரைக்கும் சிஎஸ்கே வந்து இதே தான் ஆடுவாங்க. ஸோ ஒரு 3 மேட்சுக்கு இந்த ஸ்குவாடு தான் இருக்கும். ஸோ அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி நம்ம ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ராகுல் திரிபாதி, தீபக், சிவம் தூபே, அதே மாதிரிதான் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் உங்க ஊர்ல எப்படி நாங்களும் அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஹெட்மேரு, ஜுரேலு, அங்க ஒரு சிவம் தூபே இருக்கா. அப்படி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு டீம்ல இருந்துமே கொடுக்கல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் பேலன்ஸா தான் இருக்கு. எங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து ஆட் ஆனா ஒரு 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து சிஎஸ்கேக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பின் போலிங் நூர் அகமது கிட்ட இருந்தும், ஃபாஸ்ட் போலிங்ல கலி அகமது கிட்ட இருந்தோம். இது ரொம்ப ஆறுதல். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த போலிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்ஆர்ல வீக்கா இருக்குன்னு தான் உண்மை. ஸோ வந்து அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன்ல வேணான்ற வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் எடுத்து வச்சிருக்காங்கன்னா சிஎஸ்கேவோட மைண்ட் வாய்ஸா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தீக்ஷனாவா இருக்கட்டும், தேஷ்பாண்டேவா இருக்கட்டும், நம்ம வேண்டாம்னு சொன்ன ஆக்ஷன் தான் அவங்க வந்து இப்போ போலிங்கா எடுத்திருக்காங்க, மெயின் போலிங்கா. ஸோ அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் சிஎஸ்கேக்கு நல்லாவே தெரியுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அவங்க போலிங்கை ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, ஃபைனலாக என்ன சொல்லுவாங்க, யார் ஜெயிப்பா அப்படின்னா 60-40 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் ஜெயிக்க போது சிஎஸ்கே தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரெண்டு டீமும் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே மாதிரி ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் போலிங் ஸ்பின் போலிங் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு பாயிண்ட் ஹையடா இருக்காங்க. அவங்க போலிங்ல ஆர்ஆர் வந்து கம்மியா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்சை ஜெயிக்க போறது எங்களோட ப்ரொடக்ஷன் படி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான். இதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட ஆப்ல காசு போட்டு ஏமாந்தீங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியார். நன்றி, வணக்கம். Dinamalar Cricket Festival presented by SPR India, Market of India. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன்.